ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு இன்ட்ரெஸ்டான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றியது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. 2026 2வது மாதமான பிப்ரவரி மாதமானது நடந்துட்டுருக்கு. ஸோ உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வகையில் ஆன்மீக ரீதியாக கிரக ரீதியாக சிறப்பு இருக்குன்னு. அந்த மாதிரி இந்த பிப்ரவரி மாதமும் ஆன்மீக ரீதியாக கிரக ரீதியாக சிறப்பான மாதமாக கருதப்படுது. இப்போ அப்படி ஒரு முக்கியமான ஆன்மீக சம்பந்தப்பட்ட நாளானது வருது. அது என்னைக்குன்னா பிப்ரவரியுடைய 15ஆம் தேதி, அன்னைக்கு மாசியுடைய 3ஆம் நாள், கிழமை ஞாயிற்றுக்கிழமை. அன்னைக்கு என்னன்னா சிவராத்திரியானது வருது. ஸோ 12 மாதங்களில் வரக்கூடிய சிவராத்திரியிலே மாசியில் வரக்கூடிய சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுது. மற்ற மாதங்களில் வரக்கூடிய சிவராத்திரி விட இந்த மாசியில் வரக்கூடிய மகா சிவராத்திரி அன்னைக்கு தான் சிவன் கோவில்கள் அனைத்துலேயும் விடிய விடிய தூங்காமல் சிவபெருமானுக்கு 4 கால பூஜைகள் நடைபெறும். அப்பேற்பட்ட மகா சிவராத்திரி அன்னைக்கு கிரகங்களால் நிறைய யோகங்கள் உருவாகுது. அந்த யோகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் பலனை கொடுக்கும். அப்படி கொடுக்கக்கூடிய பலனை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். சிம்மம் ராசியில் பிறந்த நேயர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு கிரகங்களால் மகா சிவராத்திரியிலேருந்து என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதே போல் இந்த மகா சிவராத்திரி சிவ வழிபாடு மட்டும் இல்லாமல் ஒரு சிறப்பு பரிகாரம் செய்கிறதுக்கு உகந்த நாளும் கூட. அதனால் இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் சொல்ல போகிறேன். அந்த பரிகாரம் என்ன, அதை எப்படி செய்யணும், அதை செய்கிறதுனால என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதையும் இந்த வீடியோவில் சிம்மம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. சிம்மம் ராசிக்காரங்க மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ சிம்மம் ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல இந்த மகா சிவராத்திரியில் கிரகநிலைகள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ராசியில் கேது, தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரிய புதன் சுக்கிரன், சுகஸ்தானத்தில் செவ்வாய், கலஸ்தரஸ்தானத்தில் சனி வகரத்தோடு கூட ராகு, விரயஸ்தானத்தில் குரு. இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இப்படி கிரகநிலைகள் அமைந்த அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அந்த பலன்களை தான் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அந்த பலன்கள் என்னங்கிறத சிம்மம் ராசிக்காரங்க தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ பலன்கள் இப்போ பார்க்கலாமா வாங்க. இந்த மகா சிவராத்திரியிலிருந்து தைரிய வீரியஸ்தானம் பலமாக இருப்பதால் பாக்கிஸ்தானமும் பலமாகிறது. இதனால் எந்த காரியத்திலும் வேகமும் விவேகமும் அதிகரிக்கும். தந்தையின் உடல்நிலையில் முன்னேற்றமானது காணப்படும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகளில் சாதகமான நிலையானது காணப்படும். அதுவும் தான தர்மம் செய்யவோ ஆன்மீக பணிகளில் ஈடுபடவோ உங்களுக்கு நிறைய எண்ணங்கள் தோன்றும். நீண்ட தூர பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் நேரலாம். அதனால் பயணத்தின் போது கவனம் தேவை. அதுக்கப்புறம் தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் நிதானமாக போக்கு காணப்படும். அதுவும் வியாபார போட்டிகள் இருந்தாலும் அதனால் பாதிப்பு இருக்காது, பயப்பட வேண்டாம். உத்தியோகத்தில் இருப்பவங்க கவனமாக பணிகளை கவனிப்பது நல்லது. எதிர்பாராத இடமாற்றம் சிலருக்கு உண்டாகும். உத்தியோக மாற்றமும் உண்டாகலாம். குடும்பத்தில் எதிர்பாராத செலவு ஒரு பக்கம் உண்டாகும். அதுவும் கணவன் மனைவிக்கிடையே திடீர் மன வருத்தம் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் மனதுக்கு திருப்தி அளிப்பதாக இருக்கும். உறவினர்களுடன் பக்குவமாக பேசுவது நல்லது. வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். அதுவும் பெண்கள் நீங்கள் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். அதோடு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு செயல் திறமையானது இந்த மகா சிவராத்திரியிலிருந்து அதிகரிக்கும். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு வேலையை செய்து முடிப்பீங்க. அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். மாணவர்களுக்கு கூட தடைகளை தாண்டி கல்வியை கற்க செய்யக்கூடிய முயற்சி வெற்றி பெறும். சிறப்பாக படித்தீங்கன்னா எல்லாமே முடிக்க முடியும். இந்த மாதிரி சிறப்பு பலன்கள் உங்கள் ராசிக்கு நிறைய கிடைக்கும் என்பது இந்த சிவராத்திரிக்கு பிறகு குறிப்பிடப்படுது. இதில் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் மகமில் பிறந்த சிம்மம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு.
இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மகா சிவராத்திரியிலிருந்து நல்ல பெயர் வாங்குவீங்க. மூலதானத்திற்கு தேவையான பணம் வந்து குவியும். எதிரிகள் வகையில் சற்று கவனமோடு செயல்படணும். எல்லாத்தையுமே சரியாக பயன்படுத்தி கொள்ள அது ஒன்று தான் உங்களுக்கான வழி. அதுக்கப்புறம் பூரமில் பிறந்த சிம்மம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த மகா சிவராத்திரிலிருந்து சுக்கிரன் சஞ்சாரத்தால் கலைத்துறைகளை சேர்ந்த துறைகளில் ஈடுபட்டிருப்பவங்க நல்ல முன்னேற்றம் காண்பீங்க. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெறும். பிற மொழி பேசுபவர்கள் மூலம் உதவிகள் கிடைத்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்புறம் உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த சிம்மம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மகா சிவராத்திரியில் உங்கள் நிலைமை மாறும். நீங்கள் விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். கன்சல்டன்சி துறைகளில் வேலை செய்பவங்க தகுந்த முன்னேற்றம் கிடைக்கும். பள்ளி கல்லூரியில் பணிபுரிவர்களுக்கு நற்பலன் கிடைக்க பெறுவீங்க. பதவி உயர்வு கிடைக்கும். அதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப சிம்மம் ராசிக்காரங்க என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ அடுத்ததாக மகா சிவராத்திரியில் பண்ண வேண்டிய பரிகாரத்தை ஷேர் பண்ண போகிறேன். சரி வாங்க அது என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமான வழிபாடு செய்யணும்னு. இரவு கண் விழிக்கணும். இப்படி செய்தால் முன்ஜென்ம பாவங்கள் கர்ம வினைகள் தீருங்கிறது சொல்லப்படுது. ஸோ சிவ வழிபாடு மட்டுமே இந்த நாளுக்கு சொந்தமானதா என்று கேட்டால் கிடையாது. இந்த மாசி மாத மகா சிவராத்திரி நாளும் மாசி மாத அமாவாசையும் குலதெய்வ வழிபாட்டுக்கு உரிய நாளாக சொல்லப்படுது. ஸோ உங்கள் குடும்பத்திற்கு குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக தேவை என்றால் இந்த மாசி மாத மகா சிவராத்திரி அன்னைக்கு குலதெய்வத்தை கட்டாய வழிபாடு செய்ய வேண்டும். எந்த முறையிலெல்லாம் இந்த தினம் குலதெய்வத்தை வழிபாடு செய்வது அப்படிங்கிற ஆன்மீக விஷயத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ முதல் வழிபாடாக மானசீகமாக மனதார குலதெய்வத்துடைய பெயரை 3 முறை சொல்லி பூஜையில் விளக்கேற்றி குலதெய்வமான நீதான் எங்களுடைய குடும்பத்தை காத்தருள வேண்டும், குலதெய்வம் எப்போதும் எங்கள் வீட்டில் தங்கி அருளாசியை வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்தாலே குலதெய்வத்தினுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைத்துவிடும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சில பேர் குடும்பத்தில் குலதெய்வ கோபம், குலதெய்வ சாபம், குலதெய்வ வீட்டில் இல்லை, குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியவில்லை, தடையாக இருக்கிறது, வீட்டில் சுபகாரிய தடை என்ற பிரச்சனையெல்லாம் இருக்குது. அப்படிப்பட்டவங்க என்ன செய்வதுன்னா இந்த மாசி மாத மகா சிவராத்திரி அன்னைக்கு இல்லைனா அடுத்த நாள் வரக்கூடிய மாசி அமாவாசை நாள் அன்னைக்கு உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோடு செல்ல வேண்டும். உங்கள் குடும்பத்தோடு செல்லலாம். உங்களுடைய அங்காளி பங்காளிகளை கூட்டிக் கொண்டு குலதெய்வ கோவிலுக்கு செல்வது இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும் என்பது குறிப்பிடப்படுது. அடுத்தபடியாக குலதெய்வ கோவிலுக்கு உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி தானம் செய்யலாம். உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு என்ன சிறப்போ அதை வாங்கி தானமாக கொடுங்க. அம்பாள் என்றால் புடவை, ஆண் தெய்வமாக இருந்தால் அங்கவஸ்திரம், அல்லது சில தெய்வங்களுக்கு மிகவும் பிடித்த பொருட்கள் இருக்கிறது அல்லவா, அது போல ஏதாவது பொருட்கள் இருந்தாலும் நீங்கள் அந்த பொருட்களை அந்த கோவிலுக்கு வாங்கி கொடுத்து பலனை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் சொந்த ஊரில் இல்லை வெளியூரில் இருக்கிறீங்க, குலதெய்வ கோவிலுக்கு செல்வது சிரமம் என்றால் உங்களுடைய குலதெய்வ பேர்லேயே உங்கள் ஊருக்குள்ளே ஒரு தெய்வம் இருக்கும்ல. இப்போ உதாரணம் பழனி முருகன் உங்கள் குலதெய்வம் என்றால் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று பழனி முருகனுக்கு செவ்வரளி பூ வாங்கி கொடுக்குற மாதிரி அந்த முருகனுக்கு வாங்கி கொடுத்து உங்கள் குடும்ப பெயர்களை சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். இது போல ஒரு வழிபாட்டு முறையும் இந்த தினம் உங்களுக்கு சொல்லப்படுது. குலதெய்வ கோவிலுக்கு உங்களுக்கு பணம் அனுப்ப முடியும். அங்கே தெரிந்தவர் சொந்தக்காரங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பணம் அனுப்பி வைத்தால் ஏதாவது பொருளை அவர் வாங்கி கொடுப்பாங்க என்றால் அதுபடி குலதெய்வ கோவிலுக்கு ஏதாவது ஒரு பொருளை கொண்டு சேர்க்கலாம். இதுவும் ஒரு வழி. இதையெல்லாம் தாண்டி இறுதியாக ஒரு பரிகாரம் உங்களுக்கு சொல்லப்படுது. இந்த பரிகாரத்தை செய்தால் உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தண்ணீராக கரைந்து காணாமல் போகும். உங்கள் குலதெய்வத்துடைய பெயரை சொல்லி ஒரு கட்டி வெள்ளம் வாங்கி கொள்ளுங்க. அந்த வெள்ளத்தை வாங்கி உங்கள் குலதெய்வ கோவிலில் இருக்கக்கூடிய குளத்திலேயே அந்த வெள்ளத்தை கரைத்து விட வேண்டும். வாய்ப்பு இருக்கிறது என்றால் அந்த வெள்ளத்தை தண்ணீரில் உங்கள் கையை கொண்டு கரைத்து விடுங்க. குலதெய்வ கோவிலில் கிணறு தான் இருக்கிறது என்றால் வெள்ளக்கட்டி அந்த தண்ணீருக்குள்ளே போட்டு விடுங்க. எதுவுமே இல்லை என்றால் குலதெய்வ கோவிலில் ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து அந்த வெள்ளத்தை தண்ணீரில் கரைத்து அந்த தண்ணீரை உங்கள் குலதெய்வ கோவில் மண்ணில் கொட்டி விட்டு வருவது மிக மிக சிறப்பு. குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாது என்பவங்க உங்கள் ஊர் ஆத்தங்கரையில் இந்த வெள்ளத்தை வாங்கி குலதெய்வ பெயரை சொல்லி கரைக்கலாம். அதுவும் முடியாது என்பவர்கள் வீட்டிலேயே ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து ஒரு கட்டி வெள்ளத்தை அந்த தண்ணீரில் போட்டு கரைத்து மண்பாங்கான இடத்துல கொட்டி விடலாம். இந்த மகா சிவராத்திரி தினத்தில் வெள்ளத்தை தண்ணீரில் யார் கையால் கரைக்கிறீங்களோ உங்களுக்கு துன்பம் தண்ணீரோடு தண்ணீராக கரைந்து போகும் என்பது நம்பிக்கை. வெள்ளத்தை தண்ணீரில் கரைக்கும் போது உங்களுடைய கஷ்டம், உங்களுடைய நோய் நொடி, துன்பம், கடனும் இது போல் தண்ணீரில் கரைந்து காணாமல் போக வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்க.
குலதெய்வத்தை நினைத்து நான் சொன்ன இந்த பரிகாரங்களை ஏதாவது ஒரு பரிகாரத்தை இந்த நாளில் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு முழு பலன் வந்து சேரும். ஸோ நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்திடுங்க. ஸோ இந்த வீடியோவை சிம்மம் ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோ. ஸோ இந்த ஐடியாக்கேற்ப செயல்படுங்க, பரிகாரத்தையும் செய்திடுங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்து முடித்ததை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் நம்ம சேனலில் நிறைய அப்டேட்டான வீடியோ வரும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.